வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. அன்பு சார்ந்த இந்து சமுதாய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். வருகிற ஜூன் 22ஆம் தேதி மதுரை மாநகரிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதில் 5 லட்சம் பேர் கலந்து கொள்ள ஏற்பாடாகியிருக்கிறது. இந்து முன்னணி பேரியக்கமானது இதற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே 5 லட்சம் முருக பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசத்தை பாட இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டினுடைய அவசியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கின்றது. முருகப்பெருமான் நேரடியாக தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்திய ஒரு அறுபடை வீடு நம்முடைய தமிழகத்திலே. அது மட்டுமல்ல, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக நம்முடைய நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் வழிபடக்கூடியவர்கள். அவருடைய நம்பிக்கை, இந்த நம்பிக்கையிலே சில காலமாக, குறிப்பாக அறுபடை வீடுகளிலே முக்கியமான திருப்பரங்குன்றம், அதை கபலீகரம் செய்வதற்கு ஒரு கும்பல் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலையின் மேலே சிக்கந்தர் என்பவர் அவருடைய உடல் தகனம் செய்திருப்பதாகவும் அடக்கம் செய்திருப்பதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது. ஆனாலும் கூட அந்த திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவார்கள். அந்த பாரம்பரியமான வழக்கத்தை தடுத்து நிறுத்தினார்கள். எனக்கு முன்னே இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்த திரு ராஜகோபால் வழக்கறிஞர் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவிலே நடத்தினார்கள். அதன் விளைவாக அவருடைய இல்லத்திலேயே பயங்கரமான அளவிலே பயங்கரவாதிகளாலே, தீவிரவாதிகளாலே படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்பாகவும் கூட இந்து முன்னணி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்காக தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. நானும் கூட இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்பு என்னுடைய தலைமையிலும் கூட அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. 5 நாள் மதுரை சிறையிலே சிறைப்பட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றோம். நீதிமன்றம் நமக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அந்த மலை மீது தீபம் ஏற்றலாம் என்று. ஆனாலும் கூட இன்று வரை ஆண்டு கொண்டிருந்த இப்பொழுது இருக்கிற அரசாங்கமும் ஆகட்டும், இதற்கு முன்பு இருந்த அரசாங்கமும் ஆகட்டும், அதை ஏற்றுவதற்கு தடை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே சமீபத்திலே அந்த சிக்கந்தர் மலையிலே உரிமை கோரி ஒரு இஸ்லாமிய கும்பல்கள் முறைகேடாக இறைச்சியை கொண்டு சென்று அங்கே உண்ணுவோம், வெட்டுவோம் என்றெல்லாம் கிளம்பினார்கள். அது ஒரு பெரிய எழுச்சியாகி அதன் விளைவு நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஒன்று கூடி திரண்டார்கள். வரலாறு. இந்த சூழ்நிலையிலே நாமும் கூட இந்து முன்னணி பேரியக்கமானது இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முருக பக்தர்களும் அதோடு கூட நம்முடைய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய
அத்தனை சனாதன தர்மிகளும் நாம் ஒன்று திரள வேண்டும். தமிழ் கடவுள் அப்படின்னு நாமெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த தமிழ் இன்னைக்கு நம்மளாண்ட இருக்கான்னு சொல்ல முடியல. இந்த திராவிட அமைப்புகள், திராவிட கட்சிகள் திட்டமிட்டு நம்முடைய இந்து மதத்தை, இந்து தர்மத்தை, நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகளை கேவலப்படுத்தி, கொச்சைப்படுத்தி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை கூட நடத்துவதற்கு விடாமல் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை முட்டுக்கட்டைகளையும் போட்டும் கூட நீதிமன்றம் இன்று நமக்கு அனுமதி அளித்துள்ளது. அறுபடை வீடுகள் அங்கே ஒரு சேர தரிசிக்கலாம். நாம் எல்லாம் ஒன்று திரளுவோம். அந்த மாநாட்டில் பங்கு கொண்டு இந்து ஒற்றுமை என்பதை நாம் நிரூபிப்போம். ஜாதியை கடந்து, மொழியை கடந்து, அரசியல் கட்சிகளை கடந்து இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள் என்பதை நாம் நிரூபிப்போம். இந்த மாநாடு வெற்றியடைய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூடுவோம் என்று கூறி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.